Hi friends, this is Last Bench with me, Priya. நம்ம ஊரில் ஒரு சேயிங் இருக்கும், தட் இஸ் வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இந்த ரெண்டு டாஸ்க்குமே அவ்வளோ ட்ரிக்கியான வேலை அண்ட் அவ்வளோ ஹெக்டிக்கான ஒர்க், முக்கியமான வேலையும் கூட. ஈவன் சின்ன வயசில் நம்மகிட்ட ஒரு க்ரையானோ இல்லைனா ஒரு ஸ்கெட்சு கொடுத்து ஒரு ட்ராயிங் பண்ண சொன்னால் நம்மள 80 to 90% என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு வீடு பக்கத்தில் ஒரு மரம் அண்ட் சின்ன சின்ன விஷயங்கள் லைக் சூரியன் இதெல்லாம் வரைஞ்சிருப்போம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம கல்ச்சரோட நம்ம மக்களோட வந்துட்டு வீடு அப்படின்றது க்ளோஸாக இருக்கும். ஈவன் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும், என்னோட வீடு இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு கூட ஒரு ட்ரீம் இருக்கலாம், என் வீடு வந்து இவ்வளோ பெருசாக இருக்கணும் இல்லை இவ்வளோ ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட கல்ச்சரோட நம்மளோட ஒன்றி போன விஷயமா இருக்கும். ஈவன் ஒரு ரிச்சஸ்ட் பர்சனாக இருந்தாலும் சரி இல்லை மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அவங்களுக்குன்னு ஒரு கனவு வீடு இருக்கும். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் பர்சனில் ஒருத்தராக இருக்கக்கூடிய பில் கேட்ஸ் அண்ட் அவரோட வீடு Xanadu 2.0 பற்றி தான். Xanadu 2.0 ஆர் 2.0 அப்படின்றது பில் கேட்ஸ் இந்த வீட்டுக்கு வச்ச நேம் கிடையாது. அங்கே இருக்க நியூஸ் லெட்டர் மேகசின்ஸ் இந்த வீட்டுக்கு வச்ச பெட் நேம். பில் கேட்ஸ் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிறது டெக்னாலஜி. இன்றைக்கி இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக வந்து பில் கேட்ஸோட ஏதாவது ஒரு டெக்னாலஜி ஏதோ ஒரு ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஈவன் அது மொபைல் ஃபோன்ஸாக இருக்கலாம், லேப்டாப்பாக இருக்கலாம், கம்ப்யூட்டர்ஸாக இருக்கலாம், என்னவா வேணால் இருக்கலாம். பட் அவரோட டெக்னாலஜி நம்மகிட்ட எல்லா டைமே கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேபி உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குன்றதை கமெண்ட்டில் ரிவீல் பண்ணுங்கள். ஸோ அந்த அளவுக்கு டெக்னாலஜியோட ஒன்றி போன ஒரு மனுஷன் ஒரு வீடு கட்டினாரு, அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு கட்டினாருன்னா அது எப்படி இருக்கும்? ஸோ அப்படி ஒரு வீடு அப்படின்றதா Xanadu அப்படின்றது வாஷிங்டன் லேக் ஏரியாவில் இருக்க ஒரு லேக் வியூ ஹவுஸ். இதோட சைஸ் அப்படின்றது 66,000 ஸ்கொயர் ஃபீட். அண்ட் இந்த வீட்டோட முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த வீடு மாடர்ன் டிசைன் அண்ட் கிளாசிக் ஃபீச்சர்ஸோட பிளெண்ட் அப்படின்றது தான். அண்ட் இந்த வீட்டுக்குள்ளே ஒரு பர்சன் என்ட்ரு ஆகிறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு பின் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பின்னை யூஸ் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மியூசிக் என்ன அண்ட் கிளைமேட் என்னன்னு எல்லா டீட்டெயில்ஸையுமே ஃபீட் பண்ணி வச்சிடலாம். இது எதுக்காக ஃபீட் பண்ணுறாங்கன்னா, ஒன்ஸ் அவங்க வந்து என்ட்ரு ஆகிறவங்க ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க அப்படின்னா இந்த சென்சார் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்லி அவங்க என்ன ஃபீட் பண்ணி வச்சுருக்காங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பிடிக்கும் அப்படின்னு நான் ஃபீட் பண்ணி வச்சுருந்தேன்னா, நான் ஒரு ரூமில் என்ட்ரு ஆகும்போது ஆட்டோமேட்டிக்லி அந்த ரூமில் வந்துட்டு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் ப்ளே பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே டிசைன் அதிகமாக அண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ண ஒரு வீடு. அண்ட் இதை தவிர இன்னும் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, இந்த வீட்டில் $80,000 வர்த் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி அந்த கம்ப்யூட்டர்ஸில் வந்துட்டு $150,000 வர்த் பெயிண்டிங்ஸ் அண்ட் ட்ராயிங்ஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் நான் இந்த வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி இங்கே இருக்க பெரிய பெரிய ஸ்க்ரீன்ஸில் வந்து எனக்கு என்ன ட்ராயிங் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அதை நான் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்க முடியும். Xanaduல இண்டிவிஜுவல் ஜிம் இருக்குது. அதே மாதிரி ட்ராம்பலின் ரூமே தனியாகவே இருக்குது. இந்த ட்ராம்பலின் ரூமில் சீலிங் ஹைட்டு மட்டுமே 20 ஃபீட். அப்போ யோசிச்சு பாருங்கள் அந்த ட்ராம்பலினோட சைஸ் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த வீட்டில் 2300 ஸ்கொயர் ஃபீட் சைஸில் ரிசப்ஷன் ஹால் இருக்குது. இந்த ஹாலோட கெப்பாசிட்டி அப்படின்றது டின்னர் பார்ட்டியாக இருந்தால் 150 பேர் அகாமடேட் பண்ண முடியும். வேறு ஸ்டாண்டிங் பார்ட்டியாக இருந்தால் 200 பேரை அட் அ டைமில் அகாமடேட் பண்ண முடியும். இங்கே இருக்கிற லைப்ரரியில் $30 million வர்த் மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மேனுஸ்கிரிப்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி காலத்தில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு புக் பிரிண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா கையில் எழுதுவாங்க. அதுக்கும் முன்னாடி பிரிண்டிங்கிறது இருக்காது, கையிலே தான் கம்ப்ளீட்டாக எழுதியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரிஜினல் காப்பியாக இருக்கும், கையெழுத்து பிரதின்னு சொல்லுவாங்க. இந்த காப்பி மட்டுமே $30 million அந்த ரூமில் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இங்கே நிறைய கராஜஸ் இருக்குது. அதில் பர்டிகுலராக ஒரு கராஜ் அப்படின்றது அண்டர் கிரவுண்ட் கராஜாக இருக்குது. ஸோ இந்த கராஜ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக கான்க்ரீட் அண்ட் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு கராஜில் மட்டுமே அட் அ டைமில் 10 கார் நிப்பாட்ட முடியும். அண்ட் இந்த கராஜோட அந்த ரூட் இருக்கு இல்லையா, கான்க்ரீட் அதெல்லாம் இவங்களே வேணும்னு இன்டென்ஷனலி டேமேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. பிகாஸ் அந்த ரஃப் லுக் கொடுக்கணும், ரகர்ட் லுக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. இதை விட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடு லேக் ஏரியாவில் தானே இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இந்த லேக் ஏரியாவை வந்துட்டு ஒரு பீச் மாதிரி செட் பண்ணுன்றதுக்காக ஒவ்வொரு வருஷமே கரீபியாவிலேருந்து மணலை இம்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு மேப்பிள் ட்ரீ இருக்கும். இது 40 years ஓல்டு ட்ரீன்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து பில் கேட்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச ட்ரீ. ஸோ இது என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா கம்ப்யூட்டரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க, எலக்ட்ரிக்கலி மானிட்டர் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த மரம் வந்து லைட்டாக ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி தண்ணி ஸ்ப்ரிங்கிள் ஆகிற மாதிரியும் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் ஈவன் இப்போ நமக்கே எப்படி தோணும், இந்த வீட்டு எப்படினாலும் லைஃப்பில் ஓடவே பார்க்கணும்னு தோணுதா? ஸோ இதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒவ்வொரு வருஷமே மைக்ரோசாஃப்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்துட்டு ஒரு ஆப்ஷன் விடுவாங்க. ஸோ இந்த ஏலத்தில் வின் பண்ணுறவங்க அப்படின்றது வந்துட்டு Xanaduல 1 day டூர் போகலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஏலம் மூலமாக கிடைக்கிற அமௌண்ட் வந்துட்டு சோஷியல் சர்வீஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை மைக்ரோசாஃப்டோட எம்ப்ளாயி $35,000 ஆப்ஷனில் வின் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்களும் ரெடி ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன் Xanaduவை டூர் போகிறதுக்கு. ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.